நொந்து நூலாகி பசி, பட்டினி, வியாதி, வறுமை, கடன் தொல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பார்க்குறீங்க இல்லையா? நீங்கள் எத்தனை குடும்பத்தோடு நட்பு வச்சுட்டு இருக்கிறீங்க, எத்தனை குடும்பத்தோடு உறவு வச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னால் பேச்சு கேட்குற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. பண்ணி பாருங்க. யூதா 1:22 பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்வேன். அவர் சொல்றாரு, நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, நீங்களும் அக்கினி இருக்கிறவங்களை இழுத்து விடலாம்ப்பா. இழுத்து விடுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம், ஏதாவது ஒன்று. பெர்க்மன் சப்பா தான் பாடுவார், ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு. ஓசியா 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். எப்படிப்பட்ட ஒரு லவ் நம்ம மேல ஆண்டவருக்கு இருந்தாக்கா இப்படி செய்வாரு. கட்டி போட்டு இழுத்துட்டு வர்றாரு. எங்கேயோ இருந்தோம் நாம, இன்னைக்கும் பாருங்க அநேகரை ஆண்டவர் அப்படியே ஒரு பைண்ட், அன்பின் ஒரு கட்டு, அது அன்பின் கட்டு. அன்பின் கட்டுன்னா தெரியுமா? சில நேரத்தில் நம்ம வீட்டுக்கு உறவினர் வந்திருப்பாங்க, அவங்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவோம்னாக்கா, நம்ம கட்டாயப்படுத்தி நீ இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே உள்ள அன்புனால அவங்கள நாம் அவங்க போகணுன்னு விரும்பினாலும் அந்த விருப்பத்தை அவங்க விட்டு நம்முடைய அன்பின் வற்புறுத்தலை கேட்டு அவங்க அங்கே இருந்து விடுவாங்க. அது போலத்தான் தேவன் அவருடைய, நமக்கு பல ஆசை இருக்குது இந்த உலகத்தில். அந்த ஆசைகள்லாம் இருந்தாலும் கூட அவருடைய அன்பு நம்மை இழுத்து அவர் அண்டையில் கொண்டு வந்து விட்டது. அவருடைய மாறாத வெறும் சாதாரணமான அன்பு இல்லை, ஒரு வல்லமையுள்ள அன்பு. அதனால தான் இந்த அன்பை விவரிக்கவே முடியல. இது என்ன இப்படிப்பட்டதான ஒரு அன்பு? இந்த அன்புல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குதே. இந்த அன்பு வித்தியாசமா இருக்குதே. மனிதனுடைய அன்பு, சிநேகிதனுடைய அன்பு, கணவனுடைய அன்பு, மனைவனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, சிநேகிதனுடைய அன்பு, எல்லா அன்புக்கும் மேலாக இந்த அன்பு வித்தியாசமே இருக்குதே அப்படின்னு சொல்லித்தான் இந்த இயேசுவின் அன்புக்கு அகாப்பே அன்பு என்று பெயர் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அன்பு நம்மை இன்றைக்கும் அவர் அண்டையில் சேர்த்து கொண்டே இருக்கிறது, நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறது. உன்னத பாட்டு 1:4. என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவோம், உமது நேசத்தை நினைப்போம். இயேசுவின் அன்பை, அந்த நேசத்தை, அவர் நம்மை இழுத்து கொள்ளுகிற, அவர் நம்மை நேசிக்கிற அந்த நேசத்தை நினைச்சிட்டா மனுஷன் மற்ற எதன் மீதும் அவனுக்கு ஒரு பெரிய பற்று இருக்கவே முடியாது. ஏன்னாக்கா இந்த உலகத்தில் அவர் நேசத்துக்கு ஈடாக, அவர் நேசத்துக்கு சமமாக, அவர் நேசத்துக்கு மேலாகவோ கீழாகவோ சமமாகவும் எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளவாய் நேசிக்கிறார். எவ்வளவு நேசம் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது என்று சொன்னால், தன் சிநேகிதனுக்காக தன் உயிரை கொடுக்கிற அன்பிலும் வேறே மேலான அன்பு இல்லை. அப்போ இயேசு நமக்காக நம்மை இழுத்து கொண்டது சும்மா நான் உன் அன்பு காட்டுறவா அப்படின்னு சொல்லல, அவருடைய ரத்தம் சிந்தி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி அப்படியாக இழுத்துக் கொள்கிறார். அதைத்தான் யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அப்ப என்ன சொல்லுகிறார்? எல்லாரையும் இழுத்துக் கொள்கிறது தான் அவருடைய அன்பு. நம்மை மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இங்க கூடி வந்திருக்கிற நம்மை மாத்திரமல்ல, எல்லாரையும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாரையும். இன்றைக்கும் பாருங்க, அநேகர் இந்த அன்புக்கு உள்ள வராத, இந்த இயேசுவின் அன்பை உணராத, இந்த இயேசுவின் அன்பை ருசிக்காத, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறது. அப்ப ருசிக்காமல் என்ன சொல்றாங்க? வந்து சாப்பிட்டு பார்க்காதையே, ருசித்து பார்க்காதையே கர்த்தர் நல்லவர் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, எல்லாரும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. சுவிசேஷம் பரவிட்டு தான் இருக்குது.
எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, மொபைல் ஒரு நான் என்னுடைய வேலை நிமித்தமாக போகும் பொழுது இந்து சகோதரர் சொல்வார்கள், ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் யூடியூப்பில் இதில் வாட்ஸ்அப்லாம் போகும் பொழுது உங்கள் ஃபாதருங்க பேசுகிறதான சபைகளில் பேசுகிறதான வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. இயேசுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, அப்போ ஒன்று தெரியுது, ஈர்க்கும் சக்தி அவருடைய இந்த இன்டர்நெட் மூலமாக அவருடைய ஃபோனுக்குள்ளே போய் அவங்க இருதயத்துக்குள்ளே போயிட்டுருக்குது. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். அதனால தான் வாசற்படி வரலும் போயிடுச்சு. இன்னைக்கு எது வரலும் போயிடுச்சு? வாசற்படி வரலும் போயிடுச்சு. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம்பளும் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதை வாசற்படி வரலும் கொண்டு போகணும் அப்படின்றது தான் யூதா 1:22 சொல்றாரு. பாருங்க, படிச்சு பாருங்க. நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து. சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு எல்லாம் சொல்லுங்க. சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட கொண்டு வரதுக்கு பார்க்கணும். ஏசப்பாட்டு. ஏன்னா நொந்து நூலாகி பசி பட்டினி வியாதி வறுமை கடன் தொல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை பார்க்குறீங்க இல்லையா? நீங்கள் எத்தனை குடும்பத்தோடு நட்பு வச்சுட்டு இருக்கிறீங்க, எத்தனை குடும்பத்தோடு உறவு வச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னால் பேச்சு கேட்குற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. யோசனை பண்ணி பாருங்க. யூதா 1:22 பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்வேன். அவர் சொல்றாரு, நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, நீங்களும் அக்கினி இழுக்கிறவங்களை இழுத்து விடலாம்ப்பா. காரியம் எனக்கு தெரியும். எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு நோட்டு புஸ்தகத்தை அப்பயே ஒரு 100 பேஜ் நோட்டு வாங்கி கொடுத்து, பாரு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல காரியம் செஞ்சு அந்த நல்ல காரியத்தை இதில் எழுதிட்டு வரணும் அப்படின்னு. அப்போ என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப அதில் அதை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அப்பயே எனக்கு. நான் என்ன பண்ண தெரியும், எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க, பொய்யே எழுதிட்டு வருவாங்க சும்மாவே. எனக்கு அப்பயே தெரியும் நான் என்ன பண்ண தெரியும், பொய்யெல்லாம் எழுதக்கூடாது இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி நல்ல காரியம் செய்கிறதுன்னு தேடுவேன். தேடிட்டு போயிட்டே இருப்பேன். தடத்தில் ஒரு முள் கிடச்சுன்னா சரி, முன்ன ஓடி 2-3 பேர் போயிட்டு முன்ன ஓடி அந்த முள்ளை எடுத்து கொண்டு வேலியில் போட்டு, நான் தடத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முள் தடத்தில் கிடந்தது, அதை எடுத்து வேலியில் போட்டேன். நல்ல காரியம் பாருங்க. அப்போ சின்ன இன்னும் ஞாபகம் இருக்குது, 2வது 3வது படிப்புன்னு நினைக்கிறேன். அந்த வயசுல ஆசிரியர் சொல்லி கொடுத்தது, அதனுடைய விளைவு இன்றைக்கும் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. அதுதான் நாம் கற்றுக்கொள்கிறது. வேத வசனம் அதை காட்டிலும், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் வேத வசனம் காட்டி கொடுக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நல்லது. ஆனால் அந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் மேலான நல்ல காரியம் ஒரு மனுஷனை அக்கினியிலிருந்து, நரகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கர்த்தரை அறியாத இருண்ட வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் அண்டையில் கொண்டு வருகிறதுக்கு ஜெபம், ஆலோசனை, உதவி, பண உதவி, பொருளுதவி, உற்சாகமான வார்த்தைகள், சென்று அவர்களை பார்க்கிறது, வியாதியா இருக்கும் பொழுது பார்க்கிறது, பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா நன்மைகளை காட்டிலும் பரலோகம் வரையிலும் வந்து நிற்கிற நன்மை இதுதான். அதைத்தான் யூதா 1:22 சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட முடியும். யோசனை பண்ணி, உங்களால என்னால பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்தில் எவ்வளவு கனம் உண்டாயிருக்கும். நான் சில நேரத்தில் அழுவேன், என் உயிரை வேணுமா நான் எடுத்துக்காங்க, அவங்கள ரட்சிங்க. ஏன் எனக்கு நல்லா தெரியுது, ஏசு இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தோட்டு போனானா நித்தியமா நரகத்துல சாவம் அப்படின்றது என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. உங்க கண்ணுக்கு தெரியும். ஆவியிலே நிறைந்து வாழும் பொழுது சுயநலமும் தன்னலமும் நம்முடைய வாழ்க்கையில மேலோங்கி நிற்கும் பொழுது நாம் எங்க இருப்போம்னு தெரியாது. இயேசு அறியாத மனுஷன் எங்க போவான்னு தெரியாது. இதுதான் இயேசுவின் அன்பு. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது.
அவர் அன்புள்ளவர் மாத்திரம் இல்லைங்க, அன்பினால் இழுத்து கொள்கிறது மாத்திரம் இல்லை, அந்த அன்பு இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவுகிறது. ஏன் ஜீவனை கொடுத்து ஊழியக்காரர்கள் இன்னைக்கு மறிக்கிறார்கள்? ஏன் தம்முடைய இன்பத்தை, தம்முடைய சொகுசு வாழ்க்கையை விட்டு பல இடங்களுக்கு சென்று கர்த்தருக்கு சாட்சியாய் துன்பங்களை ஏன் அனுபவிக்கிறார்கள்? அவர்களுக்கு வாழ தெரியாதையா? சுகமாய் வாழ தெரியாதையா? பணம் சம்பாதிக்க தெரியாதையா? ஒரு நல்ல வேலை செய்ய தெரியாதையா? இல்ல, கிறிஸ்துவின் அன்பு உங்களையும் என்னையும் நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது. எதற்கு? சிலரை, ஒரு சிலரையாவது அக்கினியிலிருந்து, எல்லாரும் சொல்லுங்க அக்கினியிலிருந்து. என்ன தெளிவா சொல்லியிருக்குது பாருங்க. எங்க இருக்கிறாங்களா அவங்க? அக்கினிக்கு நியமிக்கப்பட்டு விட்டாங்க. நிச்சயமா அக்கினிக்கு தான் போவாங்கன்றத வேதம் தெளிவாக சொல்லுது. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு நிச்சயமாய் போவோம். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், பரலோகத்துக்கு நிச்சயமாய் போவோம், அந்த தேவனோடு இருப்போம். ஆனால் மற்றவர்களையும் அந்த அக்கினி இழுப்பதற்கு தேவையான ஆவியானவர் நம்மை ஏவுகிற, உணர்த்துகிற, நடத்துகிற சில காரியங்களை செய்யும்படியாய் வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. தான் கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு புத்தகத்திலும், ஆதியாகமத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வரும் ஒவ்வொரு புத்தகத்திலும் தேவன் எவ்வாறு ஜனங்களோடு இடைப்படுகிறார், எவ்வளவு நன்மை செய்கிறார், எப்படி அவர்களை நேசிக்கிறார், எப்படி இன்றைக்கு அதன் மூலமாய் நமக்கு என்ன நன்மைகளை தர விரும்புகிறார் என்பதை நான் ஆதியாகமத்திலிருந்து ரூத் புஸ்தகத்து வரலும் நான் கொண்டு வந்துட்டேன். உங்களை ஒவ்வொரு புஸ்தகத்திற்கு ஒரு கருத்தை எடுத்து நான் உங்களோடு கூட தியானித்து இன்றைக்கு பிரசன்ட் கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு அதன் மூலமாக என்ன நன்மைகளை தர விரும்புகிறார் என்பதைத்தான் பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே கவனமாய் கேளுங்கள். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது, ஆவியானது, நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை கட்டுகிறது, நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்னைக்கு சாமுவேலின் புஸ்தகத்தில் வரும். சாமுவேலின் புஸ்தகத்தை நான் எடுத்துக்கொள்ளும் முதல் அதிகாரத்தை என்னால் தாண்ட முடியல. என்ன காரியம்? சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற, தேவன் நம்மோடு பேசுகிற, நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி நான் தியானிக்க முற்படும் பொழுது முதலாவது அதிகாரத்தை என்னால் தாண்ட முடியவில்லை. முதல் அதிகாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும்படியாக இந்த அன்புள்ள ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும்படியாய் அவர் சித்தம் கொண்டார். ஆவியானுடைய துணையோடு கூட ஒரு நீண்ட பகுதி தான். ஓகே, பொறுமையாக எல்லாரும் பைபிள் இருக்கிற அத்தனை பேரும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரலும் வாசிக்கிறவர்களும் பொறுமையாக இந்த வசனத்தையே பாருங்க, நீங்க கவனிங்க. சகோதரி வாசிப்பாங்க. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவனுடைய எல்லா குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டுக் கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவன் அவளை மனவடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவர் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார்.
என்றான். அதற்கு அன்னாள் பிரத்யுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேழையாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இதிலே ஒரு குடும்பத்தினுடைய செய்தியை நாம் பார்க்கிறோம். எல்கானா அப்படின்றத குடும்பம், அவனுக்கு 2 மனைவிகள். பழைய ஏற்பாட்டிலே ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவன் அனுமதித்தார். இந்த புதிய ஏற்பாட்டில் 2 மனைவிகள் இல்லை. ஓகேவா? எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தால் அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் 2 மனைவிகள் இருந்தால் ஒருத்திக்கு பிள்ளைகள் இருந்தது, ஒருத்திக்கு பிள்ளை இல்லை. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அடைத்திருந்தார் அப்படின்னாக்கா கர்த்தர் நன்மையெல்லாம் கொடுக்காத தடை பண்ணுகிறவர் இல்லை. ஏன்னா அவர் மலடு இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி தம்முடைய இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கார். உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு காரியம், அப்படி சொன்ன ஆண்டவர் ஏன் கற்பத்தை அடைத்திருக்கிறார்? அன்னாள் என்கிற எல்கானாவுடைய மனைவியாக இருக்கிற அண்ணாவுடைய கற்பத்தை ஏன் அடைத்திருக்கிறார்? யோசித்து பார்க்க வேண்டும். அப்புறம் அவர் அடைக்கல, இவள் தன்னிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அவள் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்து அதன் மூலமாக நன்மையை பெற்றுக்கொண்டு அது பிற்காலங்களிலே இன்றைக்கு வரைக்கும் ஆண்டுடைய வருகை பெரியந்தும் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் அதன் மூலமாய் இன்றைக்கு வாழுகிற நமக்கு தேவன் செய்ய போகிற நன்மைகள் எப்பேற்பட்டது என்பதை அறியும்படியாக இப்படிப்பட்ட சம்பவத்தை தேவன் அனாதி திட்டத்தின்படியாக அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போ அவள் அந்த கூட இருந்தவள் அவளை துன்பப்படுத்துகிறாள். உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி துன்பப்படுத்துகிறாள். அவள் சக்களத்தி அவளை ரொம்ப விசனப்படுத்தினாள். அப்போ இவள் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியல. வாழ்க்கையில் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆகவே குழந்தை இருக்கிற என்னுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி என்னை வேதனைப்படுத்துகிறாள், மிகவும் விசனப்படுத்துவாள். பாருங்கள், விசனம் இன்னைக்கெல்லாம் இருக்குது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைகள் இருக்கலாம், ஒரு பலவீனம் இருக்கலாம். அந்த பலவீனம் குறைகள் நிமித்தமாக நம்மை விசனப்படுத்துகிற காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறது. மனிதர்கள் அப்படிப்பட்ட விசனப்படுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு நம்முடைய சரீரத்தில் ஒரு ஊனம் இருக்கலாம், அந்த ஊனத்தை சொல்லி நம்மை இன்னும் விசனப்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே போல்தான் இந்த அன்னாள் என்கிறதான இந்த பெண்ணுக்கும் நடந்தது. அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். எல்லாம் சொல்லுங்க, விசனப்படுத்துவாள். விசனப்படுத்துறதுனா தெரியுமா? நீங்களாம் ரொம்ப மனசு உடஞ்சிருக்கிறீங்களா? மற்றவனுடைய வார்த்தையினால் மனசு உடஞ்ச சூழ்நிலை அநேகர் அனுபவித்திருப்பீங்க. ஓகே, இது இருக்கும். மற்றவருடைய வார்த்தைகள் நம்மளை விசனப்படுத்தி விடுது சில நேரத்தில், உண்மை. அப்போ இப்படி தான் அவளுக்கு நடக்குது. ஆனால் விசனப்படுத்தும் பொழுது இவன் செய்த காரியம், நன்றாய் கவனிங்க, இவன் செய்த காரியம் கர்த்தருடைய 9ஆம் வசனத்தில், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் நிலையண்டியிலே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மிகவும் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் விசனங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை நாம் சந்திக்கும் பொழுது, அதை நாம் நியாயம் தீர்க்கிறதுக்கு போகக்கூடாது. ஏன் எனக்கு குழந்தை இல்லை, ஏன் இப்படி கடவுள் எனக்கு செஞ்சார் அப்படின்னு சொல்லி நியாயம் தீர்க்க போல தன் மனதை
ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் ஊற்றி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஒரு பொருத்தனையும் பண்ணுகிறாள். ஆகவே இந்த பொருத்தனை பண்ணுறதுன்றது பழைய ஏற்பாட்டில் சகஜமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி சில பேர் செய்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சில பொருத்தனைகள்லாம் செய்கிறாங்க. ஆண்டவரே இதை செஞ்சால் நான் இதை செய்வேன், இதை செஞ்சால் நீ செய்வேன், குணமாக்கிட்டு அது செய்வேன். ஆனால் செய்கிறது தவறுன்னு சொல்லலை, நான் சொல்லுகிறேன் பொருத்தனைக்கும் மேலே இருக்கிற ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நான் இன்றைக்கி அநேகர் பொருத்தனை செய்கிறாங்க. என் கடன் பிரச்சனை மாறிட்டாக்கா இதை நான் செய்வேன். நல்லது, தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை விட சிறந்த ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆமென். ஏன் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஆவியானவர் மூலமாய் நான் ஏவப்படுகிறேன் என்று சொன்னால், இந்த பொருத்தனை செய்கிறது தவறு பாவம் என்று சொல்லவில்லை. இந்த பொருத்தனை செய்து விடும் பொழுது அந்த பொருத்தனை செய்த மனுஷன் என்ன செய்யாமல் போய்விடுகிறார் என்பதை முன்னாடி சொல்றேன். நான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே பொருத்தனை என்ன மிஸ்டேக் பண்ணுது எடுத்து சொல்றேன். நான் கற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு அதன் மேல் ஜெயம் எடுக்க போகிறீங்க. தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ். அப்போ இவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான மனக்கசப்பு, விசனம், துக்கம் 1 சாமுவேல் 10:10 சொல்லுகிறது, மனம் கசந்து மிகவும் அல்லது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 11வது வசனம் 1 சாமுவேல் 1:11 என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, இதை செய்யறோம் அதை செய்யணும், ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாள். நல்லது. இந்த பொருத்தனை பண்ணிக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த காலங்களிலே சில அப்படியே அதை பொருத்தனையை கேட்டு அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவார். இன்றைக்கு பொருத்தனை பண்ணிக்கொள்கிறவர்கள் உண்டு, அதையும் கூட தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னொரு மனுஷனை கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வருவோம். பொருத்தனை பண்ண இன்னொரு மனுஷனை நம்ம போய் எட்டி பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் யாக்கோபு 20, 21, 22. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இவனுடைய பொருத்தனையும் கூட தேவன் கேட்டார், அவனுக்கு நன்மையை செய்தார். ஓகே. அப்போ பொருத்தனையில் கேட்கிற தேவன் நாம் இதுவேறு பல காரியங்களை நாம் பழைய ஏற்பாட்டில் காண்பிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் கூட அங்கங்கே இருக்க முடியும். சரியாய் அதை நாம் பார்க்க முடியவில்லை. அதிகமாக பார்க்கல, நான் இருக்கலாம் ஒருவேளை. பொருத்தனைகள் அப்படின்றது அதிகமாக தியானிக்காதனால அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நான் பார்த்தது, பழைய ஏற்பாட்டில் இந்த பொருத்தனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஏன்னா இயேசு உலகத்தில் வரவில்லை, மரிக்கவில்லை, ரத்தம் சிந்தவில்லை, உயிரோடு எழும்பவில்லை. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி மக்களை நடத்தி கொண்டிருந்தார். தம்முடைய தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் ஆசாரியர்களை அவர் வைத்திருந்தார். ஆகவே தான் ஆசாரியன் ஏலி அப்படின்ற ஆசாரியன் அந்த இடத்துல அன்னாள் என்கிற அந்த பெண் ஜெபிக்கும் பொழுது அந்த ஏலி என்கிறதான அந்த ஆசாரியன் அங்கே இருக்கிறான். அவர்களை மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். அதை பார்த்து கொண்டிருக்கிறான். பொருத்தனை பண்ணுகிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ ஆதியாகமத்திலே நாம் வாசித்த 28வது அதிகாரம் 20, 21 யாக்கோபு செய்கிற பொருத்தனையும் கூட நாம் பார்த்தோம். இப்போ இந்த பொருத்தனைகள் செய்யும் பொழுது இன்றைக்கு இது எப்படி மாறிவிடுகிறது என்று சொன்னால், இந்த பொருத்தனை எல்லாம் அவளுக்கு நிறைவேறினது. அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையை செய்தார். அவள் பொருத்தனையின்படியே அந்த ஏலி என்கிறவன் சொல்லுகிறான், இனி இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. இவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள், அந்த விண்ணப்பம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவளுக்கு அவன் உறுதி கொடுக்கிறான். இது பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள். ஆசாரியனிடத்தில் போய் விசாரிக்கும் பொழுது அவர் நல்ல வாக்குகளை கொடுப்பான். தேவன் சொல்லுகிறதை அவன் சொல்லுவான். இன்றைக்கு நாமே ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நானே ஆசாரியனாகவும் லேவியனாகவும் கிறிஸ்து என்னை அவருடைய இரத்தத்தினால் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். இப்போ பொருத்தனை செய்கிறது தவறா அப்படின்னு சொல்லிலாம் சில நேரத்தில் கேட்குறாங்க. நான் தவறு பாவம் அப்படின்னு சொல்ல நான் வரல. ஆனால் இன்றைக்கு நாம் பொருத்தனை செய்து ஜெபிக்கிறதை விட அதைவிட அதிகமாய் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வழியை கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். பொருத்தனை செய்து நீங்கள் ஜெபித்தால் சந்தோஷம்.
ஆனால் எப்பொழுதுமே பொருத்தனை என்று சொல்லி சிலர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன பொருத்தனை வச்சுக்குவாங்க. பொருத்தனை வச்சுட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன இருக்காதுன்னு முதல் சொல்லிடுறேன். பொருத்தனை பண்ணி கொள்ளும் பொழுது அதில் மேக்சிமம் ஜெபம் இருக்காது. மேக்சிமம் ஜெபிப்பாங்க, போதுமான அளவு அந்த காரியத்துக்காக நானும் பொருத்தனை பண்ணிக்கிறேன்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். இப்படின்றதான நெக்லெக்ட்ஸ் வருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு காரியம், பொருத்தனை பண்ணி விடுகிற பொழுது, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். அவருடைய கர்த்தருடைய வாக்கு தத்துவம் வார்த்தைகள் மேல் போதுமான நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அவங்க நம்பிக்கையில் என்ன தெரியுமா, நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், என் பொருத்தனை கேட்டு அவர் செய்வார். இப்படிப்பட்டதான எண்ணங்கள், இப்படிப்பட்டதான நான் பரீட்சையில் பாஸ் ஆயிட்டுனாக்கா கர்த்தருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிக்கிட்டு ஒரு பிள்ளை படிக்காது. நான் தான் பொருத்தனை பண்ணிக்கிறேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டுருவார். ஏன்னா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற காரியம் எவ்வாறு தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம இடர பண்ணுகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். தவறு பாவம் என்று குற்றப்படுத்தவர்களை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பொருத்தனை செய்து ஜெபிக்கும் பொழுது சில நேரத்தில் இந்த நாட்களிலே அதை தேவன் புதிய ஏற்பாட்டிலே அதாவது என்கரேஜ் பண்ணவில்லை என்பதையும் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதை என்கரேஜ் பண்ணல ஏசப்பா. பழைய ஏற்பாட்டில் ஒருவேளை அங்கீகரித்தார், இன்றைக்கு அதை புதிய ஏற்பாட்டில் அவர் என்கரேஜ் பண்ணல. அவர் புதிய ஏற்பாட்டில் என்கரேஜ் பண்ணதெல்லாம் அவருடைய வார்த்தையையும் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தையும். புதிய ஏற்பாட்டில் என்கரேஜ் பண்ணதெல்லாம் நான் காண்பிச்சு கொடுக்குறவங்களுக்கு பாருங்கள், வெளிச்சமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய மனம் கசந்து விசனப்படுகிற சூழ்நிலைகள், உங்களுடைய குறைவுகள், ஒரு ஒரு வறுமை, ஒரு ஒரு நன்மை கிடைக்காமல் இருக்கிற ஒரு நிலையிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரத்துக்கு தேவன் அற்புதமான வழியை வச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாடு மாதிரி இன்னைக்கு பொருத்தனை பண்ணால் என்ன, அநேகர் நான் பார்த்துருக்கிறேன். நான் எனக்கு நல்ல வேலை கிடைச்சுனாக்கா மொத்த சம்பளத்தை ஆண்டவருக்கு தரேன்னு பொருத்தனை பண்ணிடுறேன். அவன் வேலையே தேட மாட்டான். என்ன பண்ண மாட்டான், என்ன பொருத்தனை பண்ணிக்கிறேன், ஆண்டவர் நல்ல வேலையை தருவார், நான் மொதமாக சம்பளம் தாரன்னு சொல்லிக்கிறல. ஏன்னாக்கா இது வர வர இன்னும் மற்ற மத மக்கள் மத்தியிலே வருகிறது போல ஒரு லஞ்சம் கொடுத்து ஒரு நன்மையை வாங்கி கொள்ளுகிற மனநிலைக்கு போய்விடுகிறதை பார்க்கிறதுனால தான் நாம் இதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே உங்களுடைய பொருத்தனை செய்து நீங்கள் ஜெபிப்பதை நான் தவறு பாவம் செய்ய வேண்டீங்கள் என்று கற்றுக் கொடுக்க நான் வரவில்லை. ஆனால் அதை காட்டிலும் சிறந்த மேன்மையான 100% பெனிஃபிட்டை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற வழியை போதிக்கவே வந்திருக்கிறேன். கற்றுக் கொடுக்கிறார், இயேசுவை கற்றுக் கொடுக்கிற ஒரு வழி. ஏன்னா பல நம்பிக்கையின் பின்னணியிலிருந்து வந்த மக்கள் இருக்கிறீர்கள். இதை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பல பக்தி பல வழிபாடுகளிலிருந்து இயேசுவை அறிந்து வந்திருக்காங்க. அவங்க மனசில் எடுத்த உடனே ஏதாவது செய்யணும், ஏதாவது அவர் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அது தவறு இல்லை, நல்லது. ஆனால் அதை பொருத்தனை செய்துவிட்டு பின்பு சில நேரத்தில் சிலர் இப்படிலாம் செய்வாங்க. பொருத்தனை செய்வாங்க, செஞ்சுட்டு ரொம்ப மறந்தே போயிருப்பாங்க. அவங்க வீட்டில் அது நிறைவேறும், லேட்டாக நிறைவேறி இருக்கும், அப்போ மறந்து போயிருப்பாங்க. இந்த பொருத்தனை செஞ்சதுனால தான் நிறைவேறிச்சு அப்படின்ற அந்த எண்ணமே போயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன, பொருத்தனை செஞ்சு உடனே மாறி போயிருக்கணும். ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது அவங்களுக்கு மறந்து போயிருக்கும். அந்த காரியம், அவங்க கேட்ட காரியம் நிறைவேறி இருக்கும், அப்போ அவங்க பொருத்தனை நிறைவேற்ற மாட்டாங்க. இப்படியெல்லாம் தவறுகிறதற்கு வாய்ப்பு உண்டு என்பதனால தான் தேவ பிள்ளைகளாக இருக்கிற இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட இருக்கிற நாம் மேலானவைகளை நாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். நம்ம மேலானவைகளை நாடுகிறவர்களாய் நாம் இருக்கவே ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். மேலானவைகள் எதுங்க? நம் ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியத்தில் மேலானது எது? அதைத்தான் நான் மதியம் சொன்னேன், அவருடைய வார்த்தையும் விசுவாசமும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21, 22. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால்
இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். நீங்களும் வேதத்தை படிக்கிறீங்க, நானும் வேதத்தை படித்து தியானிச்சு தான் இருக்கிறேன். எங்கேயுமே ஆண்டவர் நீ நல்ல ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டாக்கா அதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளுவ அப்படின்னு சொன்னதாக தெரியல. இருக்குதா என்னமோ தெரியல. ஏசு அப்படி கற்றுக் கொடுத்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இவர்கள் இருந்தால் எனக்கு காண்பிச்சு கொடுங்க. நான் படித்த அளவில் என் கண்ணுக்கு படல. நீ ஒரு நல்ல ஒரு பொருத்தனை நீ நம்பிக்கையோடு என்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டீனாக்கா அவையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவ. நீ சொல்லியிருக்காரா? இங்கே சொல்லலை, நிறைய இடத்துல சொல்லியிருக்காரா என்னமோ இருக்கட்டும். ஏன்னா முழுசு தெரியாத நானும் பேசக்கூடாது இல்லையா? ஓகே. அப்போ மத்தேயு 21:22 சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை. அப்ப நாம் விசுவாசத்தோடு அவரிடத்தில் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதனால்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்து இயேசுக்குள் நாம் மறுபடியும் பிறந்தது உண்டானால் கிறிஸ்து பிதாவின் வலது பாரஸ்தில் உட்கார்ந்திருக்கிற மேலானவிலை தேடுங்கள் என்று சொல்லி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இதை நான் போதிக்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்துவலாய் இருக்கிற, அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்கிற, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற, ஆவிக்குரிய சபையாய் இருக்கிற அநேகர் இன்னைக்குமே பழைய ஏற்பாட்டின் ஜபங்களையும் பழைய ஏற்பாட்டினுடைய சில சடங்குகளையும் பழைய ஏற்பாட்டின் சில சம்பிரதாயங்களையும் பிடித்து கொண்டு ஓடுகிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு, பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே வாசித்து புரிந்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றி. இன்னொரு தடவை சொல்றேன், பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகளையும் சம்பவங்களையும் சூழ்நிலைகளையும் வாக்கு தத்தங்களையும் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் அப்படின்னா என்ன? சிலுவையின் ரத்தத்தில் வைத்து, சிலுவையின் நிழலிலே வைத்து, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் வைத்து அதை நாம் படித்து விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி லிட்டரலாக எடுத்துக்கொள்ளும் பொழுது பல நேரங்களிலே சில காரியங்களிலே நாம் சரியான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதற்கு அதுவே தடையாய் மாறிவிடுகிறது. எல்லாம் சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே பழைய ஏற்பாட்டை வாக்குத்தத்தங்களை சம்பவங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவரே உதவி செய்யும். மார்க் 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவ்வளவு அழுது ஜெபிக்கிறீர்களோ, எவ்வளவு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுது மாத்திரமே அது பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லல. அழுகிறதையோ பொருத்தனை பண்ணுகிறதையோ தவறு என்று சொல்லவில்லை. மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள் என்னை. நான் இயேசுவின் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசு நமக்கு டைரக்டா கற்றுக் கொடுத்ததை நாம் முதலாவது எடுத்துக்கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. மற்ற ஜெபங்கள் எல்லாம் அழுது ஜெபிக்க கூடாதா? புலம்ப கூடாதா? திறப்பில் நிற்க கூடாதா? ஆண்டவர் சொன்னாரே, திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், என் தலை தண்ணீரும் என் கண்ணீருமானால் நலமாயிருக்கும் அப்படின்லாம் எழுதி இருக்குதே. ஓகே, வேணான்னு சொல்லலையே. ஆனால் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் இயேசு டைரக்டா கற்றுக் கொடுக்கிறார், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு, எப்படி வேண்டணும் அப்படின்னு சொல்லி டைரக்டா சொல்றாரு. நீ ஜெபம் பண்ணும்போது, நீ வேண்டிக் கொள்ளும் போது, தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது, உன் மனைவிக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது, உன் பிள்ளைக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது, உன் புருஷனுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது,
உன்னுடைய நன்மைக்காய் வேண்டிக் கொள்ளும் பொழுது, உன் படிப்புக்காய் வேண்டிக் கொள்ளும் பொழுது பொருத்தனை பண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லல. நீ ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எஸ், அவர் பொருத்தனையே மேலே தூக்கல, கொஞ்சம் நல்லா அழுது ஜெபிக்கிறோம்ன்றது மேலே தூக்கல. அவர் எதை தூக்குறாரு மேலே? இன்னும் கொஞ்சம் பேசுனா பார்த்தா புரியும். என்னத்தை தூக்குறாரு? என்னத்தை மேன்மைப்படுத்தி காண்பிக்கிறார்? இயேசு நாம் அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிறதற்கு எதை மேலே தூக்கி காமிக்கிறார்? விசுவாசம். சொல்லுங்க எல்லாரும், விசுவாசம். எப்படி கற்றுக்கணும்? ஆராதனைக்கு போனேன், பாஸ்டர் நல்லா செய்தி கொடுத்தாரு, சொல்லவே கூடாது வெளியே போய். பாஸ்டர் நல்லா செய்தி கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க. ஆமாம், நல்லா செய்தி கொடுக்குற நிறையா செய்திகள் இருக்குது. நல்லா செய்தி கொடுக்கறதுக்கு இல்லை, சத்தியத்தை கற்றுக் கொடுக்கவே வைத்திருக்கிறார். எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா என்னை ஏவுகிறார். ஆகவே ஜெபம் என்பது அன்னாள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவள் மனம் கசந்து தன் இருதயத்தை ஊற்றினாள், புலம்பினாள், கதறினாள். ஓகே, நல்லது. நம்முடைய வேதனைகள் நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறோம், புலம்புகிறோம், நல்லது. ஆனால் இயேசு ஜெபத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு உண்டாகிறதான ஒரு காரியத்தை மேலே தூக்கி காமிக்கிறார், ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். மத்தேயு 9:22. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். என்ன சொல்லுங்க? நீ நல்ல ஒரு பொருத்தனை பண்ணிட்டு வந்தம்மா, ரொம்ப அழுதுட்டு நீ, அதனால உன்னுடைய பொருத்தனை, உன்னுடைய அழுவைச்சலாம் நான் பார்த்தேன், இருக்குது. உன் கண்ணீரை கண்டேன், உன் வேதனையை அறிந்தேன், துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறேன். மீண்டும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், தான் இடையிடையில் அதை நினைவுபடுத்திட்டே இருக்கிறேன். அப்புறம் என்னை அதான் மாற்றிடக்கூடாது. இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆண்டவர் இயேசு ஹைலைட் பண்ணுகிற காரியத்தை தூக்கி காமிக்கிறேன். இயேசு அந்த அந்த அவளை பார்த்து என்ன சொல்ற? மகளே, திடன்கொள், உன் என்ன ரச்சிச்சு? இன்றைக்கு உங்களையும் என்னையும் சில தீமைகளில் இருந்து, பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, வறுமைகளிலிருந்து ரட்சிக்கிற காரியம் எது? மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். என்னது பெருசுன்றாரு? எது பெருசு? புரிஞ்சவங்களுக்கு எதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறார்? இயேசு ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது எதை ஹைலைட், மேன்மைப்படுத்த வேண்டும், எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சொல்றார், உன் விசுவாசம். அதுக்கு முன்னாடி உன் விசுவாசம், அது சொல்லணும். அதை விட்டுறக்கூடாது. விசுவாசம். அப்போ பெரிய விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்குது? 1 2 3 4 5. நீங்களும் உங்ககிட்ட விசுவாசம் இருக்குது, கொஞ்சம் சின்ன விசுவாசம். பயந்துக்காதீங்க, விசுவாசம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இப்போ கை தூக்குனவங்ககிட்டலாம் பெரிய விசுவாசம், கை தூக்காதவங்ககிட்ட சின்ன விசுவாசம். உங்களுக்கும் பெரிய விசுவாசம் ஆச்சுனாக்கா அற்புதம் நடக்கும். விசுவாசத்தை சரி, இந்த விசுவாசம் எப்படிங்க பெருகும்? அதை இடையில சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லிடுறேன். விசுவாசத்தை பற்றியே தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். விசுவாசம் எப்படி பெருகும்னாக்கா, ஒன்றாவது விசுவாசம் கேள்வினால் வரும். எல்லாம் சொல்ல, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே, படித்துக்கொண்டே, தியானித்துக்கொண்டே இருக்கிறதுனால் பெரிய விசுவாசம் என் உள்ளத்தில் வரும். அவ்வளோதான். விசுவாசம் வரத்துக்கு, பெரிய விசுவாசம் உண்டாகிறதுக்கு என்னன்னாக்கா, எனக்கு கொஞ்சம் பெரிய விசுவாசத்தை கொடுங்க. அதனால தான் சீசன் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே, எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து எனக்கு என்ன தான் நம்பவே முடிகிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் ஒன்று சொல்லுவேன். இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு சுமார் செய்திகள் யூடியூப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. என்ன பண்ணுங்க தெரியுமா? இப்போ இந்த சபையில் நீ எங்கே போய் செய்தியை கேட்குறீங்களோ சந்தோஷம், அதுக்காக நான் வேண்டாம்னு சொல்ல. இப்போ நான் கொடுத்துருக்க செய்தியை காலையில் ஒரு செய்தி, மத்தியானம் ஒரு செய்தி, பொழுதாக ஒரு செய்தி, தொடர்ந்து ஒரு வாரத்தை கேட்டுட்டு வாங்க, விசுவாசம் பெருகும்.
நிச்சயமா நான் சொல்லுகிறேன், விசுவாசம் பெருகும். ஏன்னா இங்க எந்த கதையுமே பேசுகிற வசனத்தை மாத்திரம் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியாக கடவுது. மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நடக்காத போச்சு? பொருத்தனை பண்ணியும் சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை இருக்கலாம் யாராவது, ஓகேவா? இல்லை இல்லாத இருந்தாலும் பரவாயில்ல, இனி வருகிற நாட்களில் அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். அப்போ ஏன் நடக்கலை அப்படின்னு சொன்னாக்கா, அதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், பொருத்தனை பண்ணிக்கொள்ளும் பொழுது, ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பொழுது விசுவாசமும் வார்த்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுகிறோம். அப்போ அது நிறைவேறுகிறதற்கு புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு, இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட நமக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு தடையும் தாமதமும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நடக்காத இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நன்மைகள் தொடர்ந்து தாமதம், ஆனால் நிறைவேறலாம், தொடர்ந்து நிறைவேறவே மாட்டுதே அப்படின்னு சொன்னாக்கா, கர்த்தர் நல்லவர், அவர்கிட்ட எந்த தப்பும் இருக்க முடியாது, அவர்கிட்ட எந்த குறையும் இருக்க முடியாது. அப்போ அது நிறைவேறலை அப்படின்றதுக்கு ஏசு என்ன காரணம்? ஆமாம் ஆமாம் அவர் சொல்லியிருக்கலாமச்சு, ஆமாம்மா ஆமாப்பா, ஏன் அது நடக்கலை தெரியுமா? நான் கொஞ்சம் மறந்து போயிட்டேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதனால தான் அது நடக்கலை அப்படி சொன்னாரா? இல்லை நீ ஜெபம் பண்ணது எனக்கு கேட்கல அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? ஏன் நடக்கலையா? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அப்போ ஃபெய்த், அதாவது நம் விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கிய யோசனை பண்ணி பாருங்க. ஏன் அதை மீண்டும் மீண்டும் இயேசு ஹைலைட் பண்ணி காமிக்கிற? விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். ஓகே, மார்க் 4:20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பாருங்க, இங்க விசுவாசமும் வசனமும் கலக்கிறது. இப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்னாக்கா என்ன? இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறது. விசுவாசத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த வசனத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறது இல்லை. வசனம் பிரசங்கிக்கப்படுகிற போது எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறது. வசனம் பிரசங்கிக்கப்படுகிற போது கவனத்தை சிதற விட்டுறது. வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அப்புறம் பாஸ்டர்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நிற்கிறது. தவறுன்னு சொல்லலை. பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணுறதையோ வரம் பெற்ற தேவ ஊழியக்காரத்திலேயோ உங்களுடைய தலையை கொடுத்து உங்களுடைய காரியங்களை சொல்லி ஜெபிப்பதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் பலன் கொடுக்கிற பவர் வார்த்தைக்கு உண்டு. வார்த்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் விசுவாசத்தோடு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் இங்கிருந்து வரும் பொழுது, ஆமென் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி என்று இருதயத்தை திறந்து கொடுத்து அந்த வசனத்தை உள்ளத்தில் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கும், பாதிப்பை உண்டு பண்ணும், மாற்றங்களை உண்டு பண்ணும். மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த சுகத்துக்காக இந்த வந்த மகள் எந்த ஒரு நிபந்தனையும் வச்சியோ பொருத்தனையும் வச்சு வரல. அவர் பார்க்குறாரு, ஆமாம்மா நீ சுகம் ஆயிட்டாக்கா நான் உனக்கு ஊழியம் பண்ணுறேன், சுகம் ஆயிட்டாக்கா நான் தொடர்ந்து நான் உண்மையே நம்புகிறேன், இப்படியெல்லாம் நீ சொன்னல, அதனால தாம்மா உனக்கு வேதனைலாம் நீங்கிருச்சு போமா அப்படின்னு அவர் சொன்னதாக எனக்கு தெரியல. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பல நேரங்களிலே கர்த்தரிடத்தில் நிபந்தனைகளை வைத்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதிருங்கள். ஆனால் நிபந்தனையும் தாண்டினதான ஒரு சத்தியம் தான் விசுவாசம். நீங்கள் விசுவாசம் எதுவுமே நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே, உண்மை நான் நம்புகிறேன், உண்மை நான் விசுவாசிக்கிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. காரணம் என்ன? நீ என் மேல் விசுவாசம் வைத்தாய். அந்த விசுவாசமே உன்னை அவர் மேல் எவ்வளவு
நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஃபெய்த், விசுவாசத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்காக்க வேண்டும், எவ்வளவு ஸ்ட்ராங்காக்க வேண்டும். விசுவாசம் என்ற கப்பல் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. ஒரு கப்பல் மாதிரி, ஒரு கப்பலை அலைகளோ மற்ற எந்த இயற்கையின் சீற்றமோ அதை சேதப்படுத்தாதபடி அந்த கப்பலை அப்படியே ஃபுல் பத்திரப்படுத்துவாங்க. எந்த காற்று வந்தாலும், புயல் வந்தாலும், எந்த இயற்கையின் சீற்றங்களும் அதை சேதப்படுத்தாதபடி அவ்வளவா அதை எல்லாம் கொஞ்சம் கூட லீக்கேஜ் இருக்கக்கூடாது. ஒரு சொட்டு லீக்கேஜ் இருந்தால் என்ன ஆகும்? கப்பல் 3 மாதம் 6 மாதம் கடல்லையே போகிற கப்பல் ஒரு சொட்டு லீக்கேஜ் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு சொட்டு விரிசல் இருந்து ஒரு சொட்டாக தண்ணி உள்ள விழுந்தாக்கா 6 மாதத்துல அது முடிவே போயிடலாம். அதனால் தான் விசுவாசம் கப்பல் என்று எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில். விசுவாசம் ஆகிய கப்பல் அப்படின்னு. இப்போ விசுவாசத்தை அந்த அளவுக்கு நாம் பத்திரமாய் இயற்கையின் சீற்றங்கள், சூழ்நிலைகள் அதை சேதப்படுத்தாதபடி விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். விசுவாசத்தை காத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப சுலபம்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு சரியான ஒரு தீர்மானம், நான் தொடர்ந்து நான் சரியாய் தேவனை தேடுவேன், சரியாய் நான் தேவ பிள்ளையுடைய ஐக்கியத்தில் இருப்பேன், சரியான நேரத்துக்கு போவேன், சரியாய் ஜெபம் பண்ணுவேன், சரியாய் வேத வசனங்களை கேட்பேன், நாள் முழுவதும் கர்த்தருடைய வசனங்களையும் கர்த்தருடைய மகிமைப்படுத்துகிற பாடல்களையுமே என்னுடைய செவியிலும் என் மனதிலும் என் சிந்தையிலும் பதித்துக் கொள்வேன். உலக கவலைகளினாலும் லௌகிக இச்சைகளினாலும் நான் மந்தம் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிசிஷன்களை எடுக்கணும் விசுவாசத்தை காத்துக்கிறதுக்கு. உலகத்தில் நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா உலகத்தில் விசுவாசத்தை கலைக்கிற, விசுவாசத்தை குறைத்து போடுகிற, விசுவாசத்தை மட்டுப்படுத்துகிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மார்க் 5:34 வாசிச்சுமா? வாசிட்டோம். மார்க் 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்ப இந்த பார்வை அடைந்ததுக்கும் இயேசு என்ன சொல்றாரு? என்னப்பா ரட்சிச்சு? ஒரு விசுவாசம் உன்னை ரட்சிச்சு. இங்க கூட அவர் சொல்லல, வேற எந்த காரியத்தையும் சொல்லல, என்னுடைய பவர்னு சொல்லல, எனக்கு இருக்கிற வல்லமைன்னு சொல்லல. ஓகே, அவருடைய இருக்கிற இயேசு கிட்ட இருந்தான வல்லமையினால, அபிஷேகத்தினால, அவர்கிட்ட இருந்தான பவர்னால சில நன்மைகள் நடந்தது. ஆனால் அப்படி நடந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தை மேல் எடுத்து காமிக்கிறார். விசுவாசம் தான் ரட்சிச்சுது, என் பவர் ரட்சிச்சுன்னு அவர் சொல்லலை. அதனால்தான் இயேசு இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 11:40. இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய மகிமையை பார்க்கறதுக்கு நல்லா ஆராதிக்கணும், ஓகே, நல்லது. நன்றாய் ஜெபிக்கணும், நல்லது. நன்றாய் பாடணும், நல்லது. நன்றாய் அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், நல்லது. ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டியும் கூட ஒரு காரியம் இருக்கிறது. விசுவாசித்தால் மகிமையை பார்க்க முடியும். இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு மேலோங்கி நிற்கும்படியாய் ஆவியானோர் நம்மை படிப்பித்து கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரிடத்தில் ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொள்ளும்படியாய் அண்ணாளிடத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அண்ணாளுடைய ஜெபத்தை, அதனால தான் பாருங்க, அண்ணாளுடைய ஜெபத்தில் என்ன இருந்துச்சு? புலம்பல் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, அழுகால், ஒரு வெறித்தவளை போல அவன் சொல்லுகிறான். அந்த ஆசாரியன் சொல்லுகிறான், என்னம்மா குடிச்சிட்டு வந்துட்டியா, என்ன புலம்புற, உன் குடியை விட்டு விலகு அப்படின்லாம் அவன் சொல்கிற அளவுக்கு புலம்புறாள். முதடு மாத்திரம் துடித்து கொன்றது, மனம் கசது, அழுகால், இருதயத்தை ஊற்றிவிட்டால். அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றல. ஓகே, அப்படியெல்லாம் இருதயத்தை ஊற்றி விடுகிறோம், ஆண்டுடைய சமத்தில் அழுகிறோம், கதறுகிறோம், ஆத்துமாக்களுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக. ஓகே, அதோடு கூட பொருத்தனைகளும் சிலை பண்ணுகிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வெளிச்சத்தில் வரும் பொழுது இயேசு நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு அவர் காண்பிக்கிற சிறந்த மேன்மையான வழி அவருடைய வாக்கு தத்தங்களும் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தையும். ஹல்லேலூயா. ஆகவே
அழுது புலம்பி ஒரு வேலை கிடைக்கலையோ, பொருத்தனை பண்ணி கூட கிடைக்கலையோ, உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் பெருசு பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க. அவருடைய வாக்கு தத்தங்கள் மேலே கொண்டுட்டு வாங்க. ஒரு ஜெபத்தை நான் காண்பிச்சு கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:24-31 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்கும் பொழுது கவனமாய் பாருங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானே என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியும் பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிடியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஒரு பிரச்சனை இங்க ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் ஒரு பிரச்சனை. இப்ப எப்படி அண்ணாளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பண்ணா, அவருடைய சக்களத்தை வசனப்படுத்தினால் குழந்தை இல்லாமல் இருந்தது, ஒரு குறை இருந்தது. இவள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறாள். அதனால் தான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கிறோம் என்று சொல்லி. அப்போ அண்ணாளுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்று இன்னைக்கு அநேகர் அண்ணாளுடைய ஜெபத்தை நாம் ஜெபிக்கிறோம். நல்லது. அண்ணாலை போலவே அதை எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணால் எப்படி அழுதாலும் அப்படி ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஓகே, கதற ஆண்டவரே, இறுதித்து ஓட்டுற ஆண்டவரே ஓகே. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ரட்சிப்பை பெற்று இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இருக்கிறதான ஒரு கூட்டத்துக்குள்ள தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து விட்டது. அவர்கள் எப்படி பார்க்கிறாங்க, எடுத்ததும் எப்படி பார்க்கிறாங்க, அவரை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனே. எல்லாரும் சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனே. அப்ப நான் சொல்லிக் கொடுக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் தேவனை மேல தூக்கி வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, போராட்டம், பலவீனம், வியாதியை காட்டிலும் தேவனை மேல வையுங்க. அதுதான் விசுவாசம். விசுவாசம், பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? எனக்கு பல பிரச்சனைங்க, அதை மேல வச்சிருப்பாங்க. ஏசு எங்க இருக்காரு? ஏசு கீழே இருக்கிறாருங்க. ஏசு கீழே, பிரச்சனை மேல. இவங்க எடுத்ததுமே பயங்கரமான பிரச்சனை, பயமுறுத்துதல், அச்சுறுத்துதல், தைரியம் இல்லை, உள்ளமெல்லாம் கரைஞ்சி போகுது, மரணம் கூட நேரிடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை, தேவை சந்திக்கப்பட்டிருக்கு, தேவை சந்திக்கப்படலை, கடன் பிரச்சனை, குழந்தை இல்லை, வறுமை, போராட்டம், சுத்தி நெருக்கம். ஆனா இவங்க பார்த்து சொல்றாங்க, வானம் பூமி சமுத்திரம் எல்லாத்துக்கும் நீர் தான் ஆண்டவர். இப்ப நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு மேல உங்களை தூக்கி வைக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தின் அஸ்திபாரம். அது மாத்திரம் இல்லைங்க, இவங்க ஜெபத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் சிலிர்க்கிறது. என்ன தெரியுமா? அப்படி தூக்கி வச்சுட்டு வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க. என்ன பிடிச்சிக்கிறாங்க? வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, தாசனாகிய தாவீதின் வாக்கில் உரைத்தீரே. எல்லாம் சொல்லுங்க, உரைத்தீரே. நீங்க சொல்லிக்கிறீங்கல்லப்பா, நீங்க பெரியவங்கன்னு தூக்கி வச்சுட்டாங்க, மேல தூக்கி வச்சுட்டாங்க, ஓகேவா? பிரச்சனைக்கு மேல இயேசுவை தூக்கி வச்சுட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? நீங்க சொல்லிக்கிறீங்களே. எல்லாம் சொல்லுங்க, சொல்லி இருக்கிறீரே, சொல்லி இருக்கிறீரே, எழுதி இருக்கிறதே. யோசனை பண்ணி பாருங்க. விசுவாசம் இயேசு மேல தூக்கும், விசுவாசம் வார்த்தையை பிடித்துக் கொள்ளும். இதுதான் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே பழைய ஏற்பாட்டின் ஜெபங்களை தியானிப்பது.
நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. மாஸ்டர், ஐயோ அண்ணாளை போல நான் ஜெபிக்கணும், அண்ணாளை போல ஜெபித்திட அப்படின்லாம் பாட்டெல்லாம் போடுறோம். அண்ணாள் போல ஜெபிக்கணும் அப்படியே பிடிச்சிக்கிறது, லிட்டரலாக அப்படியே பிடிச்சிக்கிறது. ஓகே, ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? நம்முடைய பிரச்சனைக்கு மேலாக தேவனை பெரியவராய் அறிக்கை பண்ண வேண்டாம். சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலையின் மேல் இயேசு ஆளுகை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து எடுத்துக்கிறாங்க வசனத்தை. இப்படியெல்லாம் எழுதி இருக்கிறீங்களே, அதிகாரிகள் ஏகமாய் கூட்ட கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் சொல்லிக்கிறீங்க. இப்படிலாம் கூட்டம் கூடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஆனால் இதன் அடிப்படையில் உங்களை மேலே நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு தூக்கி வைக்கிறோம். சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் கேட்குறோம். அப்போ தான் சொல்கிறாங்க, இப்பொழுதும் கர்த்தாவே, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஆகவே இப்போ செய்யுங்க. புரிஞ்சா? எல்லாத்துக்கும் சிம்பிளாக புரிஞ்சா நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி நம்முடைய தேவைகளுக்காக கேட்கணும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அவங்க ஜெபிக்கிறாங்க. நான் அதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ரொம்ப எளிமைங்க, ரொம்ப சிம்பிளாக ஜெபிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? கடைசி 31 வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கலாம். 31 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எந்திரிப்பீங்களா? அசைய போகுது. வாழ்க்கையின் அஸ்திபாரங்கள் அசைய போகுது, கோட்டைகள் அசைய போகுது. எப்பொழுது? ஜெபம் பண்ணும்போது. எது உங்களுக்கு முன்னால் நிச்சிட்டு இருக்குது? ஓ, எந்த போராட்டம், எந்த பிரச்சனை, எந்த தேவை, எந்த பயம் பொருத்துதல், எந்த விசனப்படுத்துகிற காரியம், ஓ அசைய போகிறது. அசைய போகிறது இயேசுவின் நாமத்தில். அசைய போகிறது ஜெபத்தின் மூலமாக. ஜெபம் வெறும் கண்ணீர் ஜெபம் அல்ல, வெறும் மனதை ஊற்றுகிறது மாத்திரமல்ல, விசுவாசம் வார்த்தையும். ஒரு சில வார்த்தைகள் நான் வாசித்தரணும், அப்படியே பிடிச்சிக்காங்க. இவங்க அப்படிதான் சொல்றாங்க, எழுதி இருக்கிறதேன்னு சொல்றாங்க, அதுக்கு மேல இயேசு மேல தூக்கி வைக்கிறாங்க. விசுவாசம் இயேசுவை மேல தூக்கும், வார்த்தையை வாயிலிருந்து பேசும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் இயேசுவை மேலே உயர்த்தும், வாக்கு தத்தங்களை வாயிலே சொல்லும். நானே படிச்சிடுறேன். சங்கீதம் 4:3, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகள் அவர் கேட்பார் என்று சங்கீதம் 4:3 எல்லாம் சொல்லுங்க, எழுதி இருக்கிறதே. அடுத்து வாசிக்கிறேன், சங்கீதம் 145:19, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. எல்லாம் சொல்ல, எழுதியிருக்கிறதே. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. எல்லாம் சொல்லுங்க, சொல்லியிருக்கிறீரே. நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமை அடையும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுங்க, சொல்லியிருக்கிறீரே. 1 யோவான் 5:15, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று 1 யோவான் 5:15 எழுதியிருக்கிறது. 2 கரங்களை தூக்குங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டீங்க இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? கேளு அப்படின்னு சொன்னாரு. ஓகே, இந்த நேரத்தில் ப்ரெசன்ட் இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. நிச்சயமா ஏதாவது உங்களுக்கு இருக்கும், ஏதாவது ஒரு தேவை இருக்கும். நீங்கள் சத்தமாக வாய்க்கிறன்னு சொல்ல முடியலன்னா, வெக்கமாக இருந்தாக்கா உங்கள் மனசுலேருந்து மௌனமான சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் உண்மை விசுவாசிக்கிறேன், கேள் கொடுப்பேன் என்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா? உண்மை நான் விசுவாசத்தோடு கேட்கிறேன், நீர் கொடுப்பீராக. 2 கரங்களை வைத்து நீங்கள் கேட்பீங்களா? உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் கேட்கணும். உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் கேட்க, என் கடன் பிரச்சனை மாறும் ஆண்டவரே, என் வியாதி தீரும் ஆண்டவரே, என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆண்டவரே, பரீட்சையில் நான் பாஸ் ஆகணும் ஆண்டவரே. நீங்கள் கேளுங்க, இயேசுவின் நாமத்தில் கேளுங்க, இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. இதுக்கு ஒரு கண்ணீர் தேவையில்லை, இதுக்கு ஒரு மனக்கசப்பு தேவையில்லை. விசுவாசமும் வார்த்தையும் உண்டு, விசுவாசம் வார்த்தையும் உண்டு. என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று நீ சொன்னீரே. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாத எட்டாவது காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே.
எதை கேட்டாலும் செவி கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. நீங்க உங்க தேவையை கேளுங்க, உங்க தேவையை கேளுங்க. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், படிக்கிறவர்கள், பரீட்சை எழுத போகிறவர்கள், வேலை இல்லாதவர்கள், ஹல்லேலூயா, பலவீனமானவர்கள், உங்க தேவையை இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர் செய்தே தீர்வார். Rika bata dara kabadi doroko rekene masakada parati dolokoro redina kamtal parati koro. உங்கள் விசுவாசம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். In the name of Jesus. Rika patada karabadana kereba rigadana kamtala pado reke sheke tono morobo amdal badaki peteloko மகதன சக்தல கடப்பரவா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் கேளுங்க. வேலையே வேணுமா கேளு, இயேசுவை கேளு. வானமும் பூமியும் அதில் உள்ளவைகளும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் கர்த்தருடையவைகள். காபா தாடா காபா ஷக்கா ரதிய கொரு ரகதன கம்தல் படத்து கொருபோ. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற நன்மைகளை இந்த நாளில் தருகிறதற்காய் நன்றி. அன்னாளுக்கு நன்மை செய்த அதே தேவன், அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த அதே தேவன் இன்னைக்கும் ஆண்டவரே விசுவாசத்தோடு, கண்ணீரோடு நான் சொல்ல மாட்டேன், கண்ணீரோடுன்னு சொல்ல மாட்டேன். கண்ணீர் விடாதீங்க, விசுவாசத்தை பெருக்குங்க, வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை பெருக்குங்க, வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிற இந்த விண்ணப்பத்திற்கு பரலோகம் ஆம் என்று சொல்லுகிறதற்காய் நன்றி. In the name of Jesus, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆவியானுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்ட ஒவ்வொரு நன்மைகளும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகிறதற்காய் நன்றி, உண்டாவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அருளுகிற எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம். நன்மையான எந்த வரமும், பூர்ணமான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது, பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாது. ஆமீன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக.